ஒரு நியாயமான ரீசனுக்காக தான் எனக்கு அது போச்சு. நான் அதை யாரையுமே தப்பு சொல்ல மாட்டேன். உண்மையிலேயே ஒரு நியாயமான ரீசனுக்காக எனக்கு அந்த படம் வந்து கைவிட்டு போச்சு. அதை நினைச்சு இப்பவே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் கிங்ஸ் ஆஃப் காமெடி ஜூனியர்ஸ் பண்ணிட்டு முடிச்ச டைம்ல வந்து ஒரு ஆடிஷன் ஒன்று வந்துச்சு. பிரசாத் ஸ்டுடியோ ஆப்போசிட்ல ஒரு ஆஃபீஸ் வர சொல்லி. சரி தோதானே இருக்கு, நடந்தே போயிட்டேன். பார்த்தா அது விஜய் சேதுபதி சாரோட ஆஃபீஸ். ஸோ அங்கே ஒரு ஆடிஷன் போகுது. அந்த ஆடிஷன் நான் பண்ணிட்டேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் வந்து ஓகேன்ட்டாரு. திருப்பி நெக்ஸ்ட் டே போகிறேன். நெக்ஸ்ட் டே போனால் அந்த ஹைட்டு மெஷர்மெண்ட்லாம் எடுத்துட்டாங்க. அப்புறம் டேரக்டர் பார்க்கணும்னு சொல்லி பார்க்க வச்சாங்க. டேரக்டரும் பார்த்துட்டு ஆடிஷன்லாம் எடுத்தாங்க. ஓகே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் திருப்பி டேரக்டர் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு நேரில் போனால், சாரிடா உனக்கு வந்து இந்த பியர்டு தாடிலாம் எதுவுமே இல்லை, தாடி மீசெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த கேரக்டர் வந்து எப்படின்னா ஸ்கூல் பையனாகவும் இருக்கும் அண்ட் காலேஜ் பையனாகவும் இருக்கும். ஸோ அந்த பியர்டு அதெல்லாம் வேணும். நீ ஹைட்டும் கொஞ்சம் குட்டியாக இருக்கு, அதனால சாரிடா தம்பி. பட் ஒருவேளை உனக்கு வந்து அந்த பியர்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா உன்னை தான் செலக்ட் பண்ணிப்பேன், நீ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுற, அதனால தான் உன்னை ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேண்ணா. அது ஆக்சுவலாக என்ன படம்னா 96 மூவியோட ஆடிஷன். ஸோ அதில் வந்து பிரேம்குமார் சார் கடைசியாக என்கிட்ட இதை சொல்லிட்டு, உங்கள் டீமில் வேற யாராவது ஹைட்டாக இருக்க பசங்க இருந்தால் சொல்லு, நான் வேற கேரக்டருக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நாங்கள் இப்போ வந்து MS பாஸ்கர் சாரோட பையனை வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். அது நீங்க பண்ண வேண்டியதா இருந்தது. ஸோ அதுக்கு நான் ஆடிஷன்லாம் போயிட்டு வந்தேன் ஜாலியாக. ஸோ அந்த டைமில் எதுவுமே தெரியாது எனக்கு. அங்கேருந்து கிளைம் வந்தோம்னா கிங்ஸ் ஆஃப் காமெடி ஜூனியர் செட்டு. ஸோ அதனால அப்போ நம்மளுக்கு எதுவும் பெருசாக தெரியாதுல்ல. ஓகே 96ன்னு ஒரு படம் எடுக்க போகிறாங்க, அது விஜய் சேதுபதி சாரோட படம் தெரியும். அதில் நம்ம நடிக்க போகிறோம், விஜய் சேதுபதி சாரோட குட்டி ரோல் நடிக்க போகிறோங்கிறதெல்லாம் தெரியும். அப்போ தான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு படத்தில் நான் நடிக்க போகிறேங்கிற ஒரு ஆசை. ஸோ திடீர்னு போயிடுச்சுன்னு சரி ஓகே பரவாயில்ல, நம்மளை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. அப்போ மைண்ட் செட் எல்லாமே என்னன்னா, ஓகே நம்ம ஒரு படத்தை செலக்ட் ஆகணும்னா இப்படி தான் சொல்லி அனுப்புவாங்க போல டீசெண்டாக, நீ இல்லை சாரி அப்படி சொல்லி அனுப்புவாங்க போல அப்படின்ட்டு. அப்புறம் கௌதம்னு என்னோட ஃப்ரெண்டு ஒரு பையனை அதில் ரெஃபர் பண்ணேன். அப்புறம் அவன் வந்து அதில் விஜய் சேதுபதி சாரோட ஃப்ரெண்டாக ஒரு கேரக்டர் இருக்கும், சதீஷ்னு சொல்லி ஒருத்தரோட கேரக்டர், அது வந்து அவன் பண்ணிட்டு வந்தான். ஸோ அதை நினைச்சேன் ஹாப்பி. ஓகே நம்ம பண்ணல, நம்ம ஃப்ரெண்டு பண்ணலாம், நம்ம ரெஃபர் பண்ணதால அப்படிங்கிற ஒரு ஹாப்பி. பட் இப்போ அந்த படம் பார்க்கும்போது தான் யோசிக்கிறேன், நான் இருந்திருக்க வேண்டிய இடம் சார் அது தாடி இல்லாதால போயிடுச்சு. இப்பயும் இல்லை, பட் அப்போ நினைச்சு ஃபீல் பண்ணியிருக்கேன்.